வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான 2026 ஏப்ரல் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சுருக்கமான ஒரு பதிவாகவும் தெளிவான ஒரு பதிவாகவும் நாம் பார்க்கிருக்கோம். எல்லாருமே சொல்ல தயங்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான ஒரு உண்மை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு உண்மை தான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகும் ஒரு மிகப்பெரிய ரகசியமாக இருக்கும். அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் மூல நட்சத்திர நண்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான ஒரு மிகப்பெரிய உண்மையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குது, ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம், பிஸ்னஸ்ஸு, மாணவர்கள், பெண்களுக்கான பலன் அப்படின்னு சொல்லி தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ராசி அதிபதியினுடைய குரு பகவானுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நிலை அப்படிங்கிறது வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸோட இந்த மாதம் முக்கிய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது பிஸ்னஸ்ஸு, அதோட உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், ஃபேமிலி லைஃப் இதை சொல்லக்கூடிய இடம். அடுத்தது 4ஆம் வீடு அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம் சனி. இது குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு, ஒரு ஒர்க் டென்ஷன் இதை சொல்லக்கூடிய இடத்துலையுமே சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதி 4ஆம் வீட்டிலையும் ஏப்ரல் 3-4 வாரத்தில் 5ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறார். புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்க வேண்டியவர் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வேலை இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் முதல் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. முக்கியமான கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது. வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குது, சவாலாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி புத்தி சாதுரியத்தோடு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டோடு நாம் எதை யூஸ் பண்ணி நாம் இந்த வாழ்க்கையை நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்துருவோம். மாதத்தோட ஆரம்பத்தில், அதாவது முதல் ஒரு வாரம், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். வேலையில் சூப்பரான ஒரு முன்னேற்றம், கூட வேலை செய்கிறவங்க, உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆனாலுமே புதன் பகவான் சாதகமாக இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். புதிய முயற்சியோ அல்லது புதிய வேலையோ புதிய மாற்றங்களையோ முக்கியமான முடிவு எடுக்கிறதோ அவசரத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, யோசித்து செய்வது வேலை சார்ந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டுக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு குறுப்பார்வை அப்படிங்கிறது கூட்டு தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடு செய்யும்போது உங்களுடைய பிஸ்னஸ் அட்வைசர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் செய்யும்போது குரு பகவானுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா புதன் பகவான் நம்ம பெரிய அளவில் நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறனால குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா வியாபாரம், நம்ம செய்யக்கூடிய வேலை, ஓன் பிஸ்னஸ், அது எதுவாக இருந்தாலும் சரி, வருமானம் தரக்கூடிய, லாபம் தரக்கூடிய அனைத்துமே மிக சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் மற்றும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ஏப்ரல் 3ஆவது வாரம் முடியும் வரைக்கும் சாதகமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது பணவரவு முதல் 3 வாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கும். திருப்திகரம் அப்படிங்கிறது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்காது. ஓரளவுக்கு ஓகே, கடன் வாங்காமல், கமிட்மெண்ட்ஸுக்கு இல்லைங்காமல் ஓரளவுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு அபரிமிதமான வருமானம், அபரிமிதமான வளர்ச்சி, பணம் கையிருப்பு, எதிர்பாராத பணம் வர்றது, இதெல்லாமே இருக்கும். சூப்பராகவே இருக்கும். மேக்ஸிமம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாதத்தோட கடைசியில் வீடு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டி வாகனம், அம்மாவுடைய ஆரோக்கியத்திற்கான செலவு, இதெல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மருத்துவ செலவுகள், அந்த ஒர்க் ஷாப் செலவு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத செலவை இப்போ இருந்தால் குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நண்பர்கள் நிறையா கடன்பட்டு இப்போ தான் அப்படியே கொஞ்சம் மீண்டு வந்துருக்கூடிய காலத்தில் இப்போ ஓரளவுக்கு பசுமையான ஒரு காலத்தில் தேவையில்லாத செலவை கட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பட்ஜெட் போட்டு வேலை செய்கிறது, செலவு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. குடும்ப நிலை அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் குடும்ப உறுப்பினர்களிடையே, குடும்ப நண்பர்களிடையே அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து முரண்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் அப்படி பேசின அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பேசும்போது, உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது அல்லது அவர்கள் கருத்தை சொல்லும்போது நீங்கள் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மையோடு
கேட்டு செயல்படுவது அப்படிங்கிறதும் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது உறவுகளுக்குள் விரிசல் மனக்கசப்பு இல்லாமல் வருவதற்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே இந்த ஒரு வாரம் 10 நாளாகவே அப்படியே கொஞ்சம் சிடுன்னு இருக்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறோமோ டென்ஷன் ஆகிறோமோ அப்படிங்கிற மாதிரி மனசாட்சியோடு நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளும்போது நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானம் பொறுமையோடு இருங்க. பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்கும், ஃபேமிலியும் ஓகே, நான் விட்டு கொடுத்து போகிறத பொறுத்து இருக்குது. திருமண முயற்சி எவ்வளோ எடுத்தாலுமே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைகிறதுக்கு இந்த குரு பலன் அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்குது. ஸோ வாய்ப்புகளை சிறப்பாக உபயோகப்படுத்தும் போது நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தை ஒரு இடத்துக்கு 2 இடம் நீங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு செய்யும் போது திருமண முயற்சியில் ஒரு நல்ல வெற்றி நல்ல வரன் அமையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாணவனுடைய கல்வி அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலமே இருக்கும். உயர்கல்வி வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாகவும் உங்களை கைதூக்கி விடக்கூடிய காலமாகவும் உங்களை வெற்றியடைய வைக்கக்கூடிய காலமாகவும் மாணவர்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறனால கல்வி மற்றும் கல்வித்துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே குரு பகவானுடைய பேரருள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இந்த காலத்தில் மூல நட்சத்திர நண்பர்கள் பார்க்க முடியும். அதோடு பார்த்திங்கன்னா ராசிநாதன் குரு பகவான் நட்சத்திராதிபதி கேது பகவானுங்கும் போது இந்த குரு மற்றும் ஞானம் இந்த ரெண்டுமே கலந்து ஒரு அற்புதமான ஒரு புரிதல் அப்படிங்கிறது அறிவு சார்ந்து சிறந்து விளங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குற போது ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் பெட்டராகிற மாதிரி இருக்கும். ஆனால் மாதத்தோட முதல் பாதியில் உடல் சோர்வு, ஒரு டயர்ட்னஸ்ஸு, தலை சுற்றல் அல்லது உடம்புல இருந்த சத்தெல்லாம் எங்கேயோ காணாமல் போச்சுங்கிற மாதிரி அந்த எனர்ஜி லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். ஸோ மன அழுத்தம் அப்படிங்கிறது பணம் சார்ந்து உறவுகள் சார்ந்து ஒன்றுமே இல்லாமல் மன அழுத்தம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ யோகா செய்யுங்க, நல்லா தியானம் செய்யுங்க, வெயில் காலம் நிறையா தண்ணி குடிங்க. நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஹார்டு ஒர்க்குக்கு ஏற்ற ஓய்வு அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்போது ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி காலையில் 5:30 மணியிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறனால அது இம்பார்ட்டன்ட் டேட்டாக இருக்குது. சாதகமான வாரம்னு பார்த்தா முதல் வாரமும் அடுத்து பார்த்திங்கன்னா 4வது வாரம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான வாரமாக இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமான முடிவுகள், முக்கியமான பேச்சுவார்த்தை, சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செலக்ட் பண்ணுற போது இந்த முதல் வாரம் 4வது வாரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதம் சிறப்பான மாதமாக மாறுறதுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு, மஞ்சள் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இயன்ற அளவு அன்னதானம் செய்வது சிறப்பு. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு தவறாமல் செய்யணும். காரணம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு தெய்வம் அப்படிங்கிறத தாண்டி இது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறனால சனி பகவானை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு திறமை ஆஞ்சநேயருக்கு மட்டும் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த அற்புதமான சக்தி கொண்ட ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமை நாட்களில் வழிபடுவதும் பின்பு சனி பகவான் வழிபாடு செய்வதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறக்காமல் ஏழை எளியோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகள், அது உணவு தானமோ உடை தானமோ மருத்துவ மற்றும் மருந்து உதவிகளோ உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதுதான் பரிகாரம். திரும்ப ஒன்றைவே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதை தாண்டி வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் இல்லை, மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இனி வரும் காலங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக மாறும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு வாழ்க்கையை மாற்றப் போகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலமாக, ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இனிமேல் இருக்கும். அப்படிங்கிறனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக உபயோகப்படுத்தி கடந்து வந்த கசப்பான பாதைகளை மறந்து ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று நானும் இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாகவும் ஒரு சுருக்கமாகவும் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை மற்ற மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.